மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பின்னணியில் உள்ள லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் இணை நிறுவனரான அமீர் ஹம்சா என்பவன் பாகிஸ்தான் மண்ணில் வைத்தே சுடப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பாகிஸ்தானின் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பு இருக்கிறது. இதை அபீஸ் சயீதுடன் இணைந்து நிறுவிய முக்கிய பயங்கரவாதிதான் இந்த அமீர் ஹம்சா. 67 வயதான இவன் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல்களில் தீவிரமாக செயல்பட்டு வந்தான். 2000 - 2005 காலகட்டத்தில் லஷ்கர் இ தொய்பா கட்டமைப்பை இந்தியாவில் நிறுவும் சதி செயலை தீவிரமாக செய்தான். பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மீது 2005 பெரிய தாக்குதலை நடத்தினார். பலர் காயமடைந்தனர். பேராசிரியர் ஒருவர் கொல்லப்பட்டார். இப்போது வரை லஷ்கர் அமைப்புதான் இந்தியாவுக்கு எதிராக கொடிய தாக்குதலை நடத்தி வருகிறது. சமீபத்தில் நடந்த பஹல்காம் தாக்குதல் கூட இந்த கொடூரங்கள் நடத்தியதுதான். இப்படி லஷ்கர் இ தொய்பா நடத்திய தாக்குதல்களில் மூளையாக இருந்த அமீர் ஹம்சாவை பாகிஸ்தானின் லாகூரில் வைத்தே சுட்டு தள்ளி இருக்கின்றனர். லாகூரில் உள்ள டிவி நிறுவனம் அருகே அவன் இருந்தபோது அங்கு ஏற்கனவே பதுங்கியிருந்த சிலர் அவனை குறிவைத்து சரமாரியாக துப்பாக்கிச் சூடு நடத்தினர். அமீர் ஹம்சா மீது குண்டுகள் பாய்ந்தன. ரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்தான். உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அமீர் ஹம்சா ஆப்கன் சோவியத் போரின் போது களத்தில் சண்டை செய்தவன். பின்னர் பயங்கரவாதியாக மாறிவிட்டான். ஜெய்ஷ்-இ மன்காஃபா என்ற பயங்கரவாத அமைப்பை நிறுவி அதன் தலைவனாகவும் இருக்கிறான். இருப்பினும் லஷ்கர் இ தொய்பாவிலும் முக்கிய பயங்கரவாதியாக தொடர்கிறான். கடந்த ஆண்டு மே மாதமும் இவனை கொல்ல முயற்சி நடந்தது. லாகூரில் அவனது வீட்டு பக்கத்தில் வைத்து சிலர் சரமாரியாக சுட்டனர். ஆனால் தப்பிவிட்டான். முக்கிய பயங்கரவாதிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வந்ததை அடுத்து அவனை சுற்றி பாகிஸ்தான் ராணுவம் மிகப்பெரிய பாதுகாப்பு வலையை ஏற்படுத்தியது. கண்ணும் கருத்துமாக பயங்கரவாதி அமீர் ஹம்சாவை பாதுகாத்து வந்தது. அப்படியிருந்தும் இப்போது அவனை அந்த கும்பல் சுட்டு பொசுக்கிவிட்டது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான் பயங்கரவாதி அமீர் ஹம்சா.